Good evening all. We'll start the session. So how to start accounts finalization for financial year 2024-25 is a topic for today. So இந்த டாபிக் வந்து நம்ம 1 week before டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான். இருந்தாலும் அந்த செஷன் மிஸ் பண்ணவங்களுக்காக நான் ரீகால் பண்ணிட்டு இதுல கண்டினியூ பண்றேன். So how to start accounts finalization for the financial year 2024-25, right? So இந்த செஷன் நமக்காக ஸ்பான்சர் பண்ணிருக்கிறது houseofaccountants.com. houseofaccountants.com அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி அக்கௌண்டன்ஸ். இந்த கம்யூனிட்டி மூலமா அக்கௌண்டன்ஸ் அவங்களோட நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ரிலேட்டட் லைக் டாலி, ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், டிடிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐ அந்த மாதிரியான டாபிக்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்காக கண்டினியூஸா நாங்க செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். செஷன்ஸ் ஆர் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த வெபினார்ஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். அண்ட் ஒன் மோர் திங், ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்காக ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். லைக் tallyhr.com அப்படின்ற போர்ட்டல் மூலமா உங்களுடைய ரெஸ்யூம்ஸை நீங்க சப்மிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேகன்சிஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு அது மேட்ச் ஆகுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கௌண்டன்ஸா இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த கம்யூனிட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களையும் இந்த கம்யூனிட்டியில சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. www.houseofaccountants.com அப்படின்றது நம்மளுடைய வெப்சைட். ஹவு டு ஸ்டார்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ஃபார் த ஃபைனான்ஷியல் இயர் 2024-25. என்னோட நேம் மணிகண்டன். ஐ எம் சீனியர் ஃபேக்கல்டி அட் ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ். என்னடா இது ஃபைனான்ஷியல் இயர் 2024-25 முடிஞ்சிருச்சு, பட் ஆனால் நம்ம இப்போ இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, யூஸ்வலாவே நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு அந்த ஃபைனான்ஷியல் இயர்ல இருக்கிற க்ளோஷர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே அதனுடைய நெக்ஸ்ட் பீரியட்ல தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து ஃபைனலைசேஷன் அப்படின்றதே ஐடி பர்பஸ்க்காக தான் பண்றாங்க. பட் தட்ஸ் நாட் த கரெக்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஃபைனலைசேஷன் அப்படின்றது நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு, லெட்ஜர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு, ரிகன்சல் பண்றதுக்கு, இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு, அண்ட் வெண்டார் கூடவும் கஸ்டமர்ஸ் கூடவும் கம்யூனிகேட் பண்ணி டாக்குமெண்டல் எவிடன்ஸை கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான வேலை தான் இந்த ஃபைனலைசேஷன்ல நடக்கும். ரைட். ஸோ இப்போ லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு, 24-25 முடிஞ்சிருச்சு. அதுக்காக நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த செஷன் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க டாலியில எந்த வேலை பண்றதா இருந்தாலும், புதுசா ஒரு ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தா கூட பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணுங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஜூனியர் அக்கௌண்டன்ட், உங்களுக்கு ஒரு சீனியர் இருக்காருன்னா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு புது ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஈவன் வந்து நீங்க டாலி ரிலேட்டடா, ஜிஎஸ்டி, டிடிஎஸ் ரிலேட்டடா ஃபீச்சர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்கன்னா பெட்டர் உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்டயோ இல்லை டாக்ஸ் கன்சல்டன்ஸ் கிட்ட கூட நீங்க சஜஷன்ஸ் வாங்கிட்டு பண்ணலாம். ரைட். லெட் அஸ் கெட் இன்டு தி செஷன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். ஃபைனலைசேஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டே டு டே ரொட்டீன் லைஃப்ல அக்கௌண்டிங்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ் சொல்லிட்டு இந்த என்ட்ரிஸ் பாஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, ஃபண்ட் மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்ல வந்து ரொம்பவே ஹெல்டப் ஆயிடும். ஓகே. பட் ஆனா அக்கௌண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல க்ளோஷர் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கும். டேட்டா என்ட்ரி கம்ப்ளீட் பண்றது, ஓகே, டேட்டா என்ட்ரி கம்ப்ளீட் பண்றது, ரெகன்சிலேஷன்ஸ் பண்றது, அண்ட் தென் வந்து ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ் கூட நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து மேட்ச் பண்றது. இதை வந்து நம்ம ரொட்டீனா பண்ண மாட்டோம். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட்லீஸ்ட் ரொட்டீனா பண்ணலனா கூட இயர் எண்ட்ல ஐடி பர்பஸ்க்காகவாவது நம்ம இதை பண்ணுவோம். அதுதான் நம்ம ஃபைனலைசேஷன் சொல்லுவோம். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஐடி ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கே நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஓகே. அப்ப நம்ம ரொட்டீன் ஒர்க்ஸை மிஸ் பண்ணிடுவோம். திரும்ப இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸா டேட்டா என்ட்ரி பண்ணுவோம். நம்ம பண்ண வேண்டிய ரெகன்சிலேஷன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணாம விட்டுருவோம். அதனால ஒரு எரர் வரும். திரும்பவும் அந்த ஒர்க்கை பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த மாதிரி இல்லாம டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸோடவே இந்த ரெகன்சிலேஷன் ப்ராசஸையும் நம்ம கொண்டு போகும்போது நம்மளுக்கு ஃபைனலைசேஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஃபைனலைசேஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம டேட்டா வந்து 100% அக்யூரசிக்கு வராது. ரைட். அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்லா டேட்டா என்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணுங்க, தென் ரெகன்சிலேஷன்ஸ் பண்ணுங்க. மூணாவது ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்க்குள்ள உங்களோட ரெக்கார்ட்ஸை மேட்ச் பண்ணுங்க. டேட்டா என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணுங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுடைய சேல்ஸ் பில்ஸ் இஷ்யூ பண்றது, பர்ச்சேஸ் பில்ஸை வந்து அக்கௌண்ட் பண்றது, பேமெண்ட் என்ட்ரி கம்ப்ளீட் பண்றது, ரிசிப்ட் என்ட்ரி கம்ப்ளீட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெலவெண்ட் ரெகன்சிலேஷன்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேமெண்ட், ரிசிப்ட், கான்ட்ரா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பேங்க் ரெக்கார்ட்ஸோட என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அப்ப நான் ரெகன்சிலேஷன் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். சேல்ஸ் என்ட்ரி கரெக்டா போட்டிருக்கேன், கஸ்டமர் கிட்ட இருந்து வந்த ரெசிப்டையும் நான் கரெக்டா அக்கௌண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை என்ஷூர் பண்றதுக்கு நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து நம்மளுடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை கஸ்டமருக்கு கொடுத்து அதை வந்து ரிகன்சில் பண்ணி வாங்குவோம். ஓகே. இல்ல சப்ளையர் கிட்ட கொடுத்து ரிகன்சில் பண்ணி வாங்குவோம். அப்போ லோன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுவோம். அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், லோன் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் பேங்க்லயோ இல்ல நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்லயோ நம்ம கிட்ட லோன் இருக்குன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கி நம்ம அதை கிராஸ் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெகன்சிலேஷன்ஸ் பண்ணும்பொழுது நம்ம டேட்டா என்ட்ரியில ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ரைட்? அப்பார்ட் ஃப்ரம் அவர் ரொட்டீன் டேட்டா என்ட்ரி அண்ட் ரிகன்சிலேஷன், தேர்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ். நம்ம வந்து நிறைய ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு 2017க்கு முன்னாடி சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், சிஎஸ்டி, வேட் அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் ஜிஎஸ்டி நமக்கு வந்து ஜிஎஸ்டின்ற ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சில ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் ரொம்ப மைனர் சைஸ்ன்னு சொல்ல வரல, ரொம்ப கம்மியான செக்மெண்ட் தான் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியும் கஸ்டம்ஸ் டியூட்டிக்குமான ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது இருக்காது. ஸோ எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ள சப்சியூம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்க டேட்டா வந்து நம்ம ஆல்ரெடி ஜிஎஸ்டியில சப்மிட் பண்ணிருக்கிற ஒரு ரிட்டர்ன்ஸோட மேட்ச் ஆகுதான்றதை செக் பண்ண போறோம். அண்ட் இப்போ நம்ம கம்பெனிக்கு இஎஸ்ஐபிஎஃப் இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்க டேட்டாக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா ஆடிட்டர் ஆஃபீஸ் போவோம், டேட்டாவை சப்மிட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் ஆடிட்டர்ஸ் கொடுப்பாங்க, தென் டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அண்ட் தென் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண பிறகு ரிட்டர்ன் ஹஸ் பின் ஃபைல்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய பிசினஸ் ஓனருக்கு வரும். கம்பெனியோட டைரக்டரோ பார்ட்னரோ இல்லை வந்து பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ஒரு ப்ரொப்ரேட்டரா இருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த மெசேஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல வந்து ஒரு டாக்ஸ் கன்சல்டன்டோட நம்பரோ இல்ல அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நம்பர் மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும். ஓகே, இது வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் ஸ்டேட்டஸ். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு மினிமம் ஒரு 15 நாள்ல இருந்து மேக்சிமம் ஒரு 1.5 மாசத்துக்குள்ள நமக்கு வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீசஸ் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்டிமேஷன் வரும். ஓகே, அந்த இன்டிமேஷன் எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க். அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை வந்து ஆடிட்டர்ஸ் ஃபைல் பண்றாங்க, ஃபைல் பண்ண பிறகு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் ஆஃப்டர் சம் டேஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வேற, அதுக்கு ரிலேட்டடா ஒரு இன்டிமேஷன் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ல நீங்க என்னென்ன இன்கம் ஸ்பெசிஃபை பண்ணீங்க, என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், என்னென்ன டிடக்ஷன்ஸ், ஃபைனலா எவ்வளவு இன்கம் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கு, நீங்க அதை கரெக்டா கட்டிட்டீங்களா இல்லையான்ட்டு ஒரு இன்டிமேஷன். சப்போஸ் எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிருக்கோன்றதுனாலையும் அதுக்கப்புறம் நமக்கு வேற எதுவும் லைபிலிட்டி இதுல இல்லைன்ற மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, ஃபைனல் டாக்ஸ் பேயபிள் 0ன்னு வரும். அப்படி இல்ல நம்ம பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், சில சமயம் சில எக்ஸ்பெண்டிச்சரை வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்அலோவ் பண்ணலாம், சில டிடக்ஷன்ஸை வந்து டிஸ்அலோவ் பண்ணலாம், இல்ல சில இன்கம் வந்து நீங்க ஏற்கனவே உங்களுடைய இன்கம் ரிப்போர்ட் ஆயிருக்கிறதுக்கும் இப்போ நீங்க ரிட்டர்ன்ஸ்ல காமிச்சிருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபைனலா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் போட்டு நீங்க பே பண்ண டாக்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இவ்வளவு டாக்ஸ் நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த இன்டிமேஷன்ல அது இருக்கும். நிறைய பேர் நம்ம வந்து அந்த இன்டிமேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்றது இல்லை. ஒரு ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30 இல்ல அக்டோபர் 31, இல்ல சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நவம்பர் 30 அந்த மாதிரி பீரியட்ல போயிட்டு லாஸ்ட் மினிட்ல ஐடி ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அதை ஆடிட்டர் ஆஃபீஸில் தான் பாத்துக்கிறாங்க, நம்ம அதை பத்தி கேர் பண்ண மாட்டோம். ஆனா ஐடி ஃபைல் பண்ற வரைக்கும் நம்ம கேர் பண்ணா கூட ரைட். இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிமாண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு லயபிலிட்டியை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணணும். ஸோ இதையும் நான் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அது என்னன்னா, நமக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கும் இல்ல நம்ம அதை மிஸ் பண்ணிருப்போம், ஆனா அந்த லயபிலிட்டி நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம புக்ஸ்ல வந்து என்ட்ரியா பாஸ் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் நம்ம பே பண்ணும் பொழுது அந்த லயபிலிட்டியை பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுவும் டெபிட் பேலன்ஸ்ல காமிச்சிட்டே இருக்கும், எக்ஸஸா பே பண்ண மாதிரி இருக்கும். டிஎஃப்டிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய ரிஜிஸ்டர்ஸ் வந்து நம்ம எம்ப்ளாயி ரிஜிஸ்டர்ல இருந்து, நம்மளுடைய அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல இருந்து நம்ம மந்த்லி பிஎஃப் இஎஸ்ஐக்கு பேமெண்ட்ஸ் பண்ணி ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்போம். எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு சேலரி, அது நம்ம எவ்வளவு ரெமிட் பண்ணிருக்கோம், அந்த செலான் அமௌண்ட் எல்லாமே வந்து புக்ஸோட மேட்ச் ஆகுதான்றதை நம்ம பார்க்கணும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி சில மாசங்கள்ல நம்ம டாலியில என்ட்ரி போடாம வச்சிருப்போம், ஆனா ஐடி ஃபைல் பண்ணும்பொழுது அந்த மிஸ்ஸிங் ஃபிகரோட நம்ம ஃபைல் பண்ணிட்டோம்னா தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி அதுக்கும் நமக்கு வந்து நோட்டீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், தேர் நாட் கனெக்டட்னே சொல்லலாம். இப்போ எல்லாருமே கனெக்டடா ஒர்க் பண்றாங்கன்றதுனால நீங்க வந்து பிஎஃப்இஎஸ்ஐக்கு சப்மிட் பண்ணிருக்க டீடைல்ஸும் இன்கம் டாக்ஸ்ல சப்மிட் பண்ணிருக்க டீடைல்ஸும் மேட்ச் ஆகுதுன்றதெல்லாம் செக் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டு இடத்துலயும் வேற வேற டேட்டா நீங்க சப்மிட் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி பிஎஃப்இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைலிங்ல பிஎஃப்இஎஸ்ஐ மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங்ல வந்து சேலரின்னு ஒரு ஃபிகரை மென்ஷன் பண்ணிட்டு நம்மளுடைய புக்ஸ்ல வந்து சேலரின்னு வேற ஒரு ஃபிகர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நமக்கு அதுக்குமே நோட்டீஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா
இந்த மாதிரி வந்து எப்படி நம்மளுடைய சப்ளையர் லெட்ஜரோட நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டோட நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கிராஸ் செக் பண்றோமோ, எப்படி நம்ம பேங்கர்ஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டோட நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம மேட்ச் பண்றோமோ, அதே மாதிரி தான் நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் ரிட்டர்ன் ஃபைலிங்ல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டிலையோ டிடிஎஸ்லையோ பிஎஃப்ஏசிலையோ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுவும் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் மேட்ச் ஆகுதான்றதை என்ஷூர் பண்ண போறோம். ரைட்? ஸோ இது வந்து பிஎஃப்இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டு தட் ஃபிக்ஸட் அசெட் மேனேஜ்மெண்ட். ஃபிக்ஸட் அசெட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து நம்ம அசெட்ஸோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு வச்சிருந்தோம், அண்ட் தென் வந்து இந்த இயர் டிப்ரிசியேஷன் வந்து நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ண போறோம். அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டிப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். மேக்ஸிமம் டிப்ரிசியேஷன் கால்குலேஷன்லாம் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஸோ நான் இந்த செஷன் கண்டக்ட் பண்றதோட அப்ஜெக்டிவே என்னன்னா, எல்லாத்தையும் இன்னொரு கன்சல்டன்ட் பாத்துக்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்டன்ஸோடைய அவங்களுடைய ஸ்கில்லே வந்து டெவலப் ஆகாம ஆயிடுது இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா அக்கௌண்டன்ஸ் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுது. அதுக்காக தான் இந்த செஷன்ல நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அப்படின்றத பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ப்ரீவியஸ் இயர் ரெஃபர் பண்ணலாம். ஆனா இந்த இயர் அதுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒன்னு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்றது. ஓகே, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயர்ல நம்ம ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இந்த இயர்ல நம்ம ஒரு அசெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பில்ஸ் எல்லாம் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி ஃபைல் பண்ணி வைக்கிறது. இன்னொன்னு, அந்த அசெட்ஸ் வாங்கின டேட்டை வந்து நம்ம கரெக்டா டாலியில புக் பண்ணிருக்கோமான்றதை செக் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 27th செப்டம்பர் வந்து நான் ஒரு அசெட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனா என் கையில பில்ல வந்து என்னுடைய பாஸ் கொடுத்ததோ இல்ல வந்து நான் அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்ததோ, சிலர்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து சில பேமெண்ட்ஸ் பண்ணிருப்போம், அது ஏன் பண்ணிருக்கோம்னு தெரியாது. பேங்க்ல இருந்து ஒரு 5 lakhs போயிருக்கும், அது அப்படியே இருக்கும். அந்த வெண்டாருக்கு நம்ம அந்த பேமெண்ட் பண்ண மாதிரி வச்சிருப்போம். அதாவது அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருப்போம், அதனுடைய பில் வாங்காம விட்டு இருந்திருக்கலாம், பில் அப்புறமா தரணும் அவங்க சொல்லியிருக்கலாம், இல்ல பில் வந்திருக்கும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு பிசினஸ் ஓனர் அவரோட கார்ல வச்சிருப்பாரு, உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருந்திருப்பாரு. அப்ப நம்ம அந்த சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம புக்ஸ்ல டெபிட் பேலன்ஸ்னு காட்டும். ஓகே, இது பெரிய காம்ப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணும், நமக்கு பெரிய லாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த சப்ளையருக்கு நம்ம அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கல, அந்த அசெட் நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம், அப்போ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாதிரி, அதாவது அந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி புக்கிங் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அகைன் வந்து தட்ஸ் a லாஸ். அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஒன்று அசெட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணாம வச்சிருப்போம், நம்பர் 2 வந்து அதனுடைய ஐடிசி கிளைம் பண்ணாம இருக்கிறது, நம்பர் 3 வந்து அந்த சப்ளையரோட புக்ஸ்ல டெபிட் பேலன்ஸை காட்டுறது, நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அசெட்டோடைய டிப்ரிசியேஷனை கிளைம் பண்ணாம இருக்குது. ஸோ டிப்ரிசியேஷன் இஸ் ட்ரீட்டட் அஸ் an எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ராஃபிட் வந்து குறையும், ப்ராஃபிட் குறைய குறைய இன்கம் டேக்ஸும் குறையும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அசெட்ஸ்க்கான டிப்ரிசியேஷனை வந்து போஸ்ட் பண்ணணும். எஸ்பெஷலி டேட் ஆஃப் பர்ச்சேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா டிப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 6 monthsக்கு மேல அந்த அசெட் வாங்கி ஆயிடுச்சா, இல்ல 6 monthsோட கம்மியா தான் நீங்க அந்த அசெட்டை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்களான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபுல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாமா, இல்ல வந்து 50% ஆஃப் த டிப்ரிசியேஷன் தான் கிளைம் பண்ண போறோமா அப்படின்றதெல்லாம் கூட என்ஷூர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அசெட் வந்து நம்ம கையில இருக்கவே இருக்காது, பிசிக்கலா அந்த அசெட் இருக்காது. ஏன்னா அந்த அசெட் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போன்ஸ். ஓகே, மொபைல் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 5 வருஷமா 10 வருஷமா அந்த மொபைல் போன்ஸை வந்து புக்ஸ்ல காமிச்சிக்கிட்டே இருப்போம். ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் ஒரு வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும். 10,000 ரூபாய் வாங்கியிருப்போம், ஒரு 20% டிப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டா கூட அப்போ வந்து நமக்கு ஒரு டிப்ரிசியேஷன் போக திருப்பி ரிட்டர்ன் டவுன் வேல்யூ இருக்கும். திருப்பி 20% குறைஞ்சிக்கிட்டே வந்தா கூட நம்ம புக்ஸ்ல வந்து 1150 ரூபான்னு காட்டும். அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். திருப்பி அதுக்கு ஒரு 20% டிப்ரிசியேஷன் பண்ணி 220 ரூபா போச்சுன்னா திரும்ப 800 ரூபாய். அதுக்கு அடுத்த வருஷம் அதை அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மேக்ஸிமம் மொபைல் போன்ஸ் 2-3 இயர்ஸ்க்கு மேல யாரும் யூஸ் பண்றது இல்ல, வேற போன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம புக்ஸ்ல இருந்து அந்த அசெட்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணணும், லாஸ்ட் இயர் என்ன க்ளோசிங் பேலன்ஸ் இருந்தது, அந்த அசெட்டை நம்ம ரீசேல் பண்ணும்போது நமக்கு என்ன மணி கிடைச்சது, புக்ஸ் வேல்யூ விட அது நம்ம எக்ஸஸா வித்திருக்கோமா, அப்ப நமக்கு ப்ராஃபிட் வந்ததா, இல்ல நம்ம கம்மியான விலைக்கு வித்திருக்கோமா, லாஸ் வந்ததா, இதெல்லாம் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். என்னோட புக்ஸ்ல வந்து 3 லட்சம் ரூபான்னு காட்டுது காரோட வேல்யூ ஆஃப்டர் டிப்ரிசியேஷன், போன வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ், ஐ மீன் இந்த ஃபைனான்சியல் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த காரை நான் 5 lakhsக்கு வித்திருக்கேன் அப்படின்னா அகைன் எனக்கு அந்த 2 lakhsக்கும் நான் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நான் அதுக்கான மணியை கேஷா தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நீங்க ஹைட் கூட பண்ணலாம். ஓகே, பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா நீங்க பேங்க்ல அந்த மணியை வாங்கியிருக்கீங்கன்னா 100% அதை நம்ம ஹைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 5 lakhsக்கு வந்து புக்ல 3 lakhs இல்ல அது நம்ம எவ்வளவு நாளைக்கு அந்த அசெட்டை யூஸ் பண்ணணுமோ ஒரு 3 months 4 months அதுக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு ரிமைனிங் ஒரு 1,70,000 வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் கார் அப்படின்னு நம்ம புக் பண்ற மாதிரி ஆயிடும்.
அப்ப அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நம்ம கையில புக்ஸ்ல அசட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது. நிஜமாவே அந்த அசட் அவைலபிளா இல்லைன்னா, நான் நிறைய கம்பெனில பார்த்திருக்கேன், மோட்டார் சைக்கிள் போட்டு 4500 போட்டு வச்சிருப்பாங்க வேல்யூ. ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாலில வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றது வந்து பேமெண்ட் பண்ற வரைக்கும் ஒரு லிங்க். ஸோ இது நீங்க எந்தெந்த இடத்துலலாம் அது பிரேக் ஆகுதோ அதுக்கான தனி ரிப்போர்ட் வந்து டாலி டிஸ்பிளே பண்ணும். ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நான் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். அது வந்து அக்கௌண்டிங் புக்ஸையும் அஃபெக்ட் பண்ணாது, இன்வென்ட்ரி புக்ஸையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ ஆர்டர் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுலையுமே உங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அஃபெக்ட் பண்ணாதுன்றதுனால நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ஆனா சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பர்ச்சேஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ரிசீவ் பண்ணதுக்கு ஜிஆர்என் அப்படின்னுவாங்க, கூட்ஸ் ரிசிப்ட் நோட் என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பில்ஸை வந்து அவங்க அக்கௌண்ட் பண்ணணும். கூட்ஸ் தனியா வரும், பில்ஸ் தனியா வரும். ஓகே, ஸோ சில கம்பெனில பாத்தீங்கன்னா கூட்ஸ் ஃபேக்டரிக்கு ரீச் ஆயிடும். ஃபேக்டரியில வந்து அந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணிட்டோம், குவாலிட்டி கரெக்டா இருக்கு, குவான்டிட்டி கவுண்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை பர்ச்சேஸ் என்ட்ரியா பாஸ் பண்ணுவாங்க. மீன் டைம் அவங்க அந்த ஜிஆர்என் மட்டும் போட்டாங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஆனா டாலி ரொம்ப அழகான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஹெட்டுக்கு கீழே கூட்ஸ் ரிசீவ்ட் பட் இன்வாய்ஸ் நாட் ரிசீவ்ட்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். இந்த ரிப்போர்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய பர்ச்சேஸ் பில்லை ட்ரேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பர்ச்சேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ப்ராஃபிட் கம்மியாகும், இன்கம் டேக்ஸ் கம்மியாகும். நம்பர் 2 வந்து அதனுடைய இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனால கூட்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணிருக்கீங்க, இன்னும் பில் வரலன்னா உங்க சப்ளையருக்கு கால் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல பில் வந்து நீங்க அக்கௌண்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா டாலில காட்டுற அந்த கேப்ஷன் இருக்கு இல்லையா, கூட்ஸ் ரிசீவ் பட் இன்வாய்ஸ் நாட் ரிசீவ்டுன்னு அதை பேஸ் பண்ணி உங்களுடைய அந்த பர்ச்சேஸ் பில்லை வந்து நீங்க அக்கௌண்ட் பண்ணலாம். சிமிலர் டு தட் சம்டைம்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கூட்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி டிசி பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெட்டீரியல் கொடுக்குற ஹேபிட் இருக்கு அப்படின்னா, டிசி பாஸ் பண்ணதுக்கான இன்வாய்ஸை நம்ம கொடுத்துட்டோமா இல்லையா அப்படின்ற அதையும் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்குமே டாலி என்ன பண்ணணும்னா, சேல்ஸ் அக்கௌண்ட்ல, அதாவது P&L சேல்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா கூட்ஸ் டெலிவர்ட் பட் இன்வாய்ஸ் நாட் இஷ்யூடுன்னு நமக்கு ஒரு ரிப்போர்ட்டை காட்டும். சரி, பர்ச்சேஸ் ஒரு பக்கம் எவ்வளோ டேஞ்சரஸோ அதை நம்ம புக் பண்ணலன்னா, சேல்ஸ் அதை விட ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு மெட்டீரியல் வச்சிட்டோம், இன்னும் நம்ம இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணல. இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணலாம், கஸ்டமர் அதுக்கான பேமெண்ட்டும் கொடுக்க மாட்டான். சப்போஸ் நம்ம மெட்டீரியலை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கான இன்வாய்ஸ் கொடுக்காம இருக்கோம்னா ஜிஎஸ்டி படி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அஃபென்ஸ். ஓகே, நீங்க வந்து வேணும்னே அந்த ரெவென்யூவை ஹைட் பண்றதுக்காக தான் இன்னும் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. ரைட், ஃபைனலி கமிங் டு த 10th பாயிண்ட், தட் இஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்காவது அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், லோன் கொடுத்துருக்கோம்னா அதை வந்து புக் பண்ண மிஸ் பண்ணிடக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து வெண்டாஸ்க்கு நம்ம பே பண்ண அட்வான்ஸாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ், நம்மளுடைய இன்டர்னலா நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்குள்ள ஸ்டாஃப்ஸ்க்கு நம்ம கொடுக்குற அட்வான்ஸஸாகவும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெண்டாருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா தனியாவே ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். டாலில வந்து உங்களுக்கு கரண்ட் அசட்ஸ்க்கு கீழே லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்னு அசட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா டெபாசிட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு கீழே இன்னொரு சப் குரூப் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் டு வெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் குரூப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அவர் அசெட். ஒரு சப்ளையருக்கு, நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பார்த்திருந்தேன், அவங்க வந்து ஆல்வேஸ் வந்து அவங்களுடைய சப்ளையர்ஸ்க்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குற ஹேபிட் இருக்கும். அதையும் அவங்களுடைய நார்மல் லெட்ஜரோட வச்சுக்காம இயர் எண்ட்ல அட்லீஸ்ட் அதை வந்து டெபிட் பண்ணி அதனுடைய பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் அசட்ஸ்க்கு கீழே லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசட்ஸ் கீழே ஒரு குரூப்பிங் போட்டு அட்வான்ஸ் டு கிரெடிட்டர்ஸ் நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம்னா ஃபியூச்சர்ல நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணும் பொழுது இல்ல ஃபியூச்சர்ல அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிமிலர் டு தட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து நம்ம சேலரி பே பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்னா அதை தனி ஹெட்ல தனி லெட்ஜர் கிரியேட் பண்ணி ஸ்டாஃப் அட்வான்ஸ்னே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி கரண்ட் அசட்ஸ்க்குள்ள லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்குள்ள சேவ் பண்ணி வச்சோம்னா ஏப்ரல் மந்த்ல நம்ம அந்த சேலரி பண்ணும்போது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பே பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட் வைஸாவே உங்களுக்கான டிப்ஸை வந்து நான் டாலிலேயே ப்ராக்டிக்கலா காட்டணும் அப்படின்றது தான் இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ். அடுத்த செஷன்ல நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஐ டிஸ்கஸ்ட் இன் த பிகினிங் ஆஃப் த செஷன், tallyhr.com அப்படின்றது நம்மளுடைய ஒரு போர்ட்டல். இது வந்து எக்ஸ்க்ளூசிவா அக்கௌண்டன்ஸ்க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல். இஃப் யூ ஆர் அன் அக்கௌண்டன்ஸ், உங்களுடைய ரெஸ்யூமை இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு அப்லோட் பண்ணுங்க. எங்களுடைய HR எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுக்கு அதுக்கான ஸ்கிரீனிங் ப்ராசஸ்க்குள்ள உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்னென்ன சர்டிபிகேட்ஸ் உங்க கையில இருக்கு, அண்ட் தென் உங்களுடைய வேகன்சி எந்த வேகன்சியோட, உங்களுடைய ரெக்யர்மெண்ட் வந்து எந்த வேகன்சியோட மேட்ச் ஆகுது, உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அது எந்த வேகன்சியோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெலவெண்டான ஒரு ஓப்பனிங்கை வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. www.tallyhr.com
tallyhr.com அப்படின்றது வெப்சைட். அண்ட் தென் யூ கேன் ஃபாலோ அஸ் த்ரூ தி லிங்க்டின். ஸோ அக்கௌண்டன்ட் கம்யூனிட்டியில் இருக்கவங்க லிங்க்டின்ல இப்போ வரைக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் லிங்க்டின்ல ஒரு மெம்பர்ஷிப் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெம்பர்ஷிப்லேயே நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஒரு இமெயில் வச்சிருக்கோமோ, எப்படி ஒரு ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் லிங்க்டின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்க்கான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற போர்ட்டல். ஸோ இங்க போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனலா உங்களுடைய கரியர்ல நீங்க அச்சீவ் பண்ணது, உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராவது பார்த்து உங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்களுக்கு மேட்ச் ஆகும்போது உங்களை ரெக்ரூட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. லிங்க்டின் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னு கூட சொல்லலாம். அண்ட் நீங்க வந்து அதுல இப்ப எங்களெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னா நாங்க பாஸ் பண்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு அது ஈஸியா ரீச் ஆகும். ரைட்? சப்போஸ் நீங்க டேலி யூஸ் பண்றீங்க, டேலியில லோயஸ்ட் எடிஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பெட்டர் இப்ப இருக்கிற ரீசெண்ட் எடிஷனுக்கு வாங்க. டேலி பிரைம் பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் 6.1 அப்படின்றது தான் ரீசெண்ட் எடிஷன். ஓகே, உங்களோட டேலியில ரைட் டாப்ல F1 ஹெல்ப் மெனு இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் பட்டன்ஸ் இருந்தாவே உங்களுக்கு டேலில இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்கிரேடுக்கு பக்கத்துல ஒரு ரெட் கலர் பட்டன் வந்திருந்ததுன்னா உங்க டேலி நீங்க அப்கிரேட் பண்ண வேண்டிய டைம்னு அர்த்தம். நீங்க வந்து டேலி சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்கிரேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஸ் 6ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை டேலியோட கனெக்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. நீங்க ஒரு 100, 200, 300 டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க்ல இருக்கு, நான் மேனுவலா உட்காந்து டேட்டா என்ட்ரி பண்றேன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுல ஒரு 80% ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிம்பிளா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸல் ஃபார்மேட்ல டேலியில அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மேனுவலா என்ட்ரி பண்ணாம. இது எப்பத்துல இருந்து இருக்குன்னா டேலி ரிலீஸ் 6ல இருந்தா இருக்கு. சப்போஸ் இப்போ நீங்க 5.1 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க வந்து அந்த மாதிரி ரிலீசஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி டில் டேட் வந்து என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கோ டேலியில அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட மொபைல் நம்பர்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.